அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் கைது பயத்தில் மருத்துவமனையில் வலிக்கு விழுந்ததாக தற்பொழுது தகவல் கிடைச்சிருக்கு. அதனைத் தொடர்ந்து அமலாக்கத்துறை அவரை டார்கெட் பண்ணியிருக்காங்க. எப்படி அவரை தூக்குறது, எப்படி வலையில் அவரை விழ வைக்கிறது என்பதை அமலாக்கத்துறையின் அடுத்த கட்ட திட்டமாக இருந்துட்டு வந்துட்டு இருக்கு. அதனைத் தொடர்ந்து துரைமுருகன் அவர்கள் தற்பொழுது உடல்நிலை பாதிப்பு காரணமாக அப்போலோ மருத்துவமனையில் தீவிர சிகிச்சையில் இருக்காரு அப்படின்ற மாதிரி தகவல் கிடைச்சிருந்த நிலையில் அவர் இன்னும் மருத்துவமனையிலே சிகிச்சை பெற்றுட்டு வந்துட்டு இருக்காரு. அவருக்கு என்னதான் பாதிப்பு அப்படின்ற மாதிரி மருத்துவ தரப்பிலிருந்து என்னென்ன அறிவிப்புகள் வந்திருக்கு என்பதை அமலாக்கத்துறை தீவிரமாக சோதனை பண்ணிட்டு வந்துட்டே இருக்காங்க. ஏன்னா அவருடைய உதவியாளர் கொடுக்கப்பட்ட வாக்குமூலத்தின் மூலமாக துரைமுருகன் அவர்களை வளைத்து தூக்குவதற்காக அமலாக்கத்துறை தீவிர திட்டத்தில் செயல்பட்டு கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அதைத் தொடர்ந்து திமுகவின் முக்கிய அமைச்சரான பொன்முடியாகட்டும், செந்தில் பாலாஜி ஆகட்டும் தற்பொழுது மிக மோசமான நிலைமையில் இருக்காங்க. பொன்முடி அவர்களும் கூடிய விரைவில் செந்தில் பாலாஜியுடன் புழல் சிறையில் இணைவதற்கு தயாராக இருக்காரு. அதனைத் தொடர்ந்து அமைச்சர் துரைமுருகன் அவர்களும் இந்த மணல் குவாரி விஷயத்தில் கிட்டத்தட்ட 30,000 கோடி ரூபாய் ஊழல் பண்ணியிருந்தாரு. 30 60,000 கோடி. அந்த 60,000 கோடி ரூபாயை வாங்குவதற்கு தான் அமலாக்கத்துறை தற்பொழுது அமைச்சர் துரைமுருகன் அவர்களை டார்கெட் பண்ணியிருக்காங்க. அதனாலேயே தற்பொழுது துரைமுருகன் அவர்கள் மருத்துவமனையில் எனக்கு உடல்நிலை சரியில்லை என அவசரமாக போயிட்டு அங்கே அட்மிட் ஆகிட்டாரு. அதனால தான் அமலாக்கத்துறை கண்டுக்க மாட்டாங்க. அப்போ தான் நம்ம ஈஸியாக தப்பிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஒரு 10 நாளைக்கு பக்கம் மருத்துவமனையில் சிகிச்சையில் இருந்தால் இவருக்கு உடல்நிலையில் பாதிப்பு இருப்பது போல அப்படின்ற மாதிரி அமலாக்கத்துறை நினைச்சுப்பாங்க. அதனால் நம்ம ஈஸியாக தப்பிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு திட்டத்தோடு தான் இப்போ அப்போலோ மருத்துவமனையில் அவர் தஞ்சம் அடைஞ்சிருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் அரசியல் வட்டாரத்தில் பரவலாக பேசப்பட்டு வந்துட்டு இருக்காங்க. அதனைத் தொடர்ந்து துரைமுருகன் அவர்கள் எப்போ வெளியே வந்தாலுமே அமலாக்கத்துறை தயாரான முறையில் இருக்காங்க. உடனடியாக அவரது வீட்டில் அதிரடியாக ரைடு நடத்துவதை தவிர வேற எந்த விஷயம் இல்லை என்பதுதான் அடுத்த கட்ட நடவடிக்கையாகவே அமலாக்கத்துறை தயாராக உள்ளாங்க. பார்க்கலாம் அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் எப்படி தப்பிக்க போறாரு. கண்டிப்பாக தப்பிப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. இப்போ மருத்துவமனையில் அவருடைய உடல்நிலை குறித்து என்ன அறிவிப்புகள் சொல்லிட்டு இருக்காங்கன்னா, அவருடைய மூச்சு திணறல் தான் அவருக்கு அதிகமாக ஏற்பட்டிருக்கு. அதனால தான் அவருக்கு இப்படி ஆயிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஒரு பக்கம் அவர் தடுமாறி விழுந்தது என்னன்னா, அடுத்து நெஞ்சொலி இவருக்கு தயாராக இருக்காங்களா அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் சவுக்கு சங்கர் அவர்களும் கலாய்ச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க. கூடிய விரைவில் துரைமுருகன் அவர்களின் நிலைமை மிகப்பெரிய அளவு கேள்விக்குறியாக போகுது. ஏற்கனவே செந்தில் பாலாஜி அவர்கள் அப்படிதான் அவர் எனக்கு மாரடைப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி காவேரி மருத்துவமனைக்கு கொண்டு போய் அங்கே சிகிச்சை கொடுத்து அங்கேயும் 1 மாதம் தங்கி இப்போ புழல் சிறையில் ரொம்பவே அவதிப்பட்டு வந்துட்டு இருக்காரு. அதே மாதிரி அமைச்சர் துரைமுருகன் அவர்களுக்கும் ஆயிருப்போகுது அப்படின்ற மாதிரி தான் மக்கள் சொல்றாங்க. இப்போ அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்த மாதிரி அமைச்சர் துரைமுருகன் அவர்களுக்கும் போகுது அப்படின்ற மாதிரி அரசியல் வட்டாரத்தில் பேசப்பட்டு வந்துட்டு இருக்காங்க. மக்களே, தற்பொழுது அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் அமலாக்கத்துறையின் கைதுக்கு பயந்து மருத்துவமனையில் வலிக்கு விழுவதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன? அது மட்டும் இல்லாமல் மருத்துவமனையில் புதிய நாடகத்தோடு தற்பொழுது இன்னும் ஒரு 10 நாட்கள் பக்கம் வெளியே வராமல் மருத்துவமனையிலேயே தலைமறைவாக இருக்க துரைமுருகன் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த கட்டமாக யார் சிக்க போகிறாங்க, துரைமுருகன் அவர்கள் எப்படி சிக்க போகிறார் என்பதையும் உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.